நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் திரைப்பட இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள் தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் இன்னோட க்ளோஸ் பண்ணுறேன், கடைசியாக பேட்கர்ல்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துக்கு பிறகு அந்த அதிரடியான முடிவு அவர் எடுத்திருக்காரு. அதன் பின்பு அவர் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு. பட் அதை பற்றி அவர் வெளிப்படையே சொல்லலை. ஆனால் பலரும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, பெரிய அரசியல் இருக்குது முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தணிக்கை குழு ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு போனால் என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இந்த படம் பண்ணுறாங்க என்பதைத்தான் அவர்கள் ரொம்ப துருவி பார்க்கிறார். ஏற்கனவே தணிக்கை குழு என்று சொல்லக்கூடிய சென்சார் போர்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறார். மாநில அரசு தங்களுடைய பிரதிநிதிகள், ஏன்னா இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, கலை சார்ந்த விஷயங்களை எல்லாம் இங்கே இருக்கிறவர்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கட்சிக்காரவங்களையே ஏறத்தாழ சென்சார் போர்டு மெம்பராக ஆக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு திரைப்படம், ஒரு இடதுசாரி பின்னணி உள்ள ஒரு திரைப்படத்தை வசந்த பாலன் இயக்கிய ஒரு திரைப்படத்துக்கு நான் போகிறேன். படம் பார்க்க போனீங்களா? படம் பார்க்க போகிறேன். அந்த டைட்டில் போடும்போது சென்சார் போர்டுக்கு யாரெல்லாம் சர்டிஃபிகேட் பண்ணாங்கன்னு ஒரு பேர் போடுவாங்கல்ல, அதில் திருப்பதி நாராயணன் பேர் இருக்குது, பாஜக மாநில துணைத் தலைவர். நான் பார்த்த படம் இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு கதை. வசந்த பாலன் இயக்கிய ஒரு படம், அர்ஜுன் தாஸ்ங்கிறவர் நடித்திருந்தார் அந்த படத்தை. அநீதிங்கிற படம் முழுக்க ஒரு இடதுசாரி மனநிலையிலிருந்து எடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அவன் எப்படி அலைகிறான், திடீர்னு லிஃப்ட் வேலை செய்யல, 18வது மாடிக்கு வாங்குறான். அவன் 18 மாடி எப்படி அவன் ஏறி வருவான், ஏன் லேட்டாக வந்தேங்கிறான், நான் உன் ஃபுட்டை தூக்கி எறிய போகிறேன், கேன்சல் பண்ண போகிறேங்கிறான். இப்படி அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் எப்படி அலக்களிக்கப்படுறாங்கிறத பற்றிய ஒரு படத்தை ஒரு படத்தை இயக்குனர் வசந்த பாலன் எடுக்கிறாரு. அந்த படத்தை யார் சர்டிஃபிகேட் பண்ணுறா? பாஜகவை சேர்ந்த திருப்பதி நாராயணன் மாதிரி ஆளுங்க உட்கார்ந்து சர்டிஃபிகேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு புரட்சிகரமான முற்போக்கான ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு எவ்வளோ பெரிய இடையூறு ஏற்படும். நீங்கள் ஒரு கேரக்டர் பேர் சார்னு ஒரு படம், போஸ் வெங்கட் இயக்கிய ஒரு படம். சுவாமிநாதன் ஒரு கேரக்டரு, சாமிநாதன் ஒரு கேரக்டரு. அவன் தான் அந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன், கல்வி கிடைக்க விடாமல் செய்கிற கேரக்டர் தான். சாமிநாதங்கிற பேர் இருக்கக்கூடாதுங்க, தூக்குங்கன்ட்டாங்கண்ணா. ஏன் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு சென்சார் கூட போஸ் வந்துட்டு. சாமிநாதன்கிற பேரில் சாமி இருக்குங்கிறாங்கண்ணா. என்னங்கடா கொடுமையாக இருக்குது. சாமிநாதங்கிறப்ப யாராவது இப்போ போலீஸ்காரன் 2 பேர் செயின் அத்தவனை பிடிக்கிறாங்க, அவனில் ஒருத்தன் பேர் சாமி பேராக இருக்காதா? ஒருத்தன் பேர் பெருமாள் இருக்கு, ஒருத்தன் பேர் ராமசாமி. ஆமா இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் கடவுள் பேர் தானே. அப்ப கடவுள் பேர் வைத்திருக்கிறவரை நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா கடவுளையே அரெஸ்ட் பண்ணதா அது மாறிடும் அப்படின்னு சொல்லி விடலாமா? வழக்கு போடாம விட்டுலாமா? எஃப்ஐஆர் போடாம விடலாமா? கைது செய்யாம விட்டுலாமா? இது என்ன பேச்சு இருக்கு? இப்ப எல்லாத்துக்குமே ஒரு இறைவன் பேருங்கிறது எல்லா மதத்திலையும் கடவுள் பேர் தானே. ஒருத்தர் ராஜான்னு வைக்காம என்ன பண்ணுவான்? கிறிஸ்டின்ல ஏசு ராஜா தானே வைப்பான், ஏசுதாஸ் தானே பேர் வைப்பான். இப்ப எல்லாருமே அவன் ஜாமியை தானே பேர் வைப்பான். அபிபுல்லான்னு பேர் வைக்கிறான், அல்லா பேரை இணைக்கிறான்ல, அல்லாவினுடைய ஒரு அப்துல்லா அப்படின்னு பேர் வைக்கிறான்ல. அப்போ ஒரு அல்லா பேர் இருக்கு, அதனால அவர் இதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா முஸ்லீம்ஸ்ல? எப்படி தவறு அவ்வளவுதானே. யார் தவறு செய்தாலும் தவறு, அப்படிதானே. பெயர்ல என்ன இருக்கு? இந்த பெயர் வச்சிருக்கிறவன் என்ன குணத்தோட இருப்பான்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படியே இப்ப ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்காரு. ராமச்சந்திரன் பேர் வச்சா அவர் ஒரே மனைவியோட தான் வாழ்வார்னு சொல்லுவாங்களா? அப்படி நம்ம எதையுமே கணிக்க முடியாது. பெயருக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு கிடையாது. ஒருத்தருடைய செயல் தான் அதற்கு அளவீடாக இருக்க முடியும். இப்போ இவங்க என்ன செய்யறதுனா, சென்சார் போர்டில் ஏற்கனவே இவர் மனுஷின்னு ஒரு படம் தயாரித்தார். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட 35 இடத்துல கட்டு. என்னன்னா, ஒரு நக்சல் கேரக்டரு, ஒரு கம்யூனிஸ்ட் கேரக்டரு, அவங்கள விசாரிக்கிறாங்க. கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஒரு விசாரணை அதிகாரி விசாரிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சாதி இந்தியா தோன்றுவதற்கு முன்னாடியே சாதி இருந்துச்சு அப்படின்னு விசாரணை அதிகாரி அந்த நாசர் கேரக்டர் சொல்றாரு. அதுக்கு ஆண்ட்ரியா கேரக்டர் சொல்லுது, சாதியவாதிகள் தான் இந்தியாவை உருவாக்குனாங்கிறது. ஒரு டைலாக், எதிர் டைலாக். இந்த டைலாக்லாம் வரக்கூடாதுங்கிறான். ட்ரெய்லர் வரும்போது பயங்கரமான அதிர்வுகளை உண்டாக்குகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேட் கேர்ல ஒரு பிராமின் கேர்ள், ஒரு யங் லேடி, படிக்கிறவங்க, ஒரு டீனேஜ் லெவலில் இருக்கிறவங்க, அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சரில்
பசங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்களா, பசங்க சரக்கு அடிக்கிறாங்க, பசங்க வந்து தம் அடிக்கிறாங்க, பசங்க ஊர் சுற்றுறாங்க, டேட்டிங் போகிறாங்க, எல்லா சேட்டையும் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பெண் செய்தால் என்ன ஆகும்? இது ஒரு கற்பனை. எப்போவுமே சினிமாவில் என்ன பண்ணுவான்னா, எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இருக்கோ அதை பூரா படத்தில் காட்டுவான். காட்டிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எடுத்த உடனே எல்லா சினிமாவுக்கு போனீங்கன்னா ஒரு புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு எடுத்தோடனே படம் போடுறதுக்கு முன்னாடி இவர் சிகரெட்டு குடிச்சு இந்த மாதிரி கேன்சர் வந்துட்டாரு அப்படின்னு ஒருத்தரை போடுறாங்க. இவர் பாவம் ஒரு குடும்பம் முடிய நிற்கதியாக நிற்கிறது அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ எதுக்கு அதை காட்டுறேன்னு சொல்ல முடியுமா? எதுக்கே கேன்சர் பேஷண்ட்டை காட்டுற அப்படின்னு சொல்ல முடியுமா? சிகரெட்டு குடிக்காதீங்கன்னு மட்டும் போடு. அப்படி அல்ல. ஒரு காட்சி மனதில் பதியணும்னா ஒரு எதிர்மறையான ஒன்றை சொல்லி தான் நேர்மறையான சிந்தனைகளுக்கு இதை செஞ்சா. இப்போ நம்ம சாதாரணமாக குழந்தைகளுக்கு சொல்லும் போதே பொய் சொன்னேன்னா சாமி கண்ணை குத்திடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலே சாமி வந்து கண்ணை குத்திட்டு தெரியுது, அது கிடையாது. அது ஒரு உணர்வு. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டைலாக் சொல்லி சேர்த்து சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம். அதை தானே சினிமாவில் செய்வான். படம் முழுக்க அருவாளை தூக்கி வெட்டிட்டு எல்லாரையும் படிக்க வைங்கடா அப்படின்னு தானே தேவர் மைண்ட்ல சொன்னா. படம் முழுக்க வன்முறை காட்சிகளே இல்லாம அருவாளே இல்லாமல் அதை சொன்னா. எல்லா படத்துலையுமே அது உண்டு. இப்போ ரத்த கண்ணீர் படம் பார்க்க போறோம், அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறோம், படம் முழுக்க அது நெகட்டிவ் கேரக்டரா தான் இருக்கும். இப்படி வாழ்ந்து விடாதுன்னு சொல்றதுக்கு அந்த காட்சிகள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மாதிரி பேட் கேர்ள்ல இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல சில பெண்கள் போயிடுறாங்கன்னு சொல்றது ஒரு கதையை பண்ணும்போது அந்த கதையை எடுக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது கலாச்சாரத்தை சீரழிக்குது அப்படிங்கிற. இப்போ கலாச்சாரங்கிறது ஒற்றைமயமானதா? இப்போ சாமி கும்பிட்றான், குலசாமி கும்பிட்றான். எங்கள் ஐயா மூத்தவர் முன்னோர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு வந்து படையல் வைக்கிறேன் நான் அப்படின்னா எல்லாருமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன். மதுரை பக்கம் போறேன்னா நீங்கள் சொடல மாடேன் வேற சாமிலாம் கும்பிட்றவன் சுருட்டு சாராயத்தை வச்சுதான் ஐயா அதான் குடிப்பாரு. அவரை திருப்திப்படுத்தணும்னா அதுதான். அவன் சாமி கும்பிட்ற முறையே சுருட்டும் சாராயம் வச்சு தான் சாமி கும்பிட்றான். சேவலை அறுத்து தான் வந்து நீங்கள் வந்து பழி கொடுத்து தான் சாமி கும்பிடுவான். கடா வெட்டி தான் பாண்டி கோயிலில் சாமி. அப்போ அதுவும் கலாச்சாரம் தான், அதுவும் பண்பாடு தான். அந்த பண்பாடு உனக்கு பிடிக்கலைங்கிறது வேற. நீ ஏதாவது ஒரு பண்பாட்டை பின்பற்றிக்க, நீ அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிற பண்பாட்டில் நீ இருந்துக்க. பார்ப்பன பண்பாடு இருக்கிறது மாதிரி திராவிடர்களுக்கு என்று ஒரு தனித்த பண்பாடு இருக்கு. அவனவனுக்கு வழிபாடு எல்லாருமே ஒரே சாமியாக கும்பிடுவான்? அப்படி கிடையாது, வேற வேற சாமி கும்பிடுறான். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் வேறு வேறு அபிப்பிராயங்கள் இருக்கிறது. இப்போ திரைப்படத்தில் ஒரு கற்பனை தான் அது. இல்லை சார், இப்போ இங்கே நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ பல இயக்குநர்கள் ஒரு படம் பண்ணுறாங்க, படத்தில் அதிகமான வன்முறை காட்சிகள், ரத்தம் தெறிக்க சில காட்சிகள் அமைக்கிறது, இல்லை வந்து ஒரு குடிபோதை கான்செப்டை படமாக பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது வந்து அந்த இயக்குநர்கள் நோக்கி சில கேள்விகள் எழுப்பப்படுது. இயக்குநர்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த மாதிரியான காட்சிகளை திரும்ப திரும்ப காட்டுறது மூலமாக இதை தான் நாளைக்கு வந்து மக்கள் போய் ஃபீல்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, தேவையில்லாத வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை காட்டணும்னு உங்களுக்கு ஒரு இது வேண்டாமா? சமூகத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் காட்டுங்க, தேவையில்லாமல் நீங்கள் உங்களோட கற்பனைக்கு அதிகமாக வந்து நீங்கள் எல்லாம் காமிச்சு பிரச்சனை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு சரியான ஒரு பார்வை தானே இயக்குநர்கள் நோக்கி அப்படி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி? சரியாங்க. அதாவது சமூகம் என்னவாக இருக்கிறதோ அதை கதையாக எழுதுறாங்க. இப்போ கதையாக பிரதிபலிக்கிற போது வந்து எம்ஜிஆர் படங்களில் வந்து சிகரெட் குடிக்கிற காட்சி கிடையாது, தண்ணி அடிக்கிற காட்சி கிடையாதுன்னு எல்லா கேரக்டரும் வில்லன் கேரக்டருக்கு மட்டும் அவர் வச்சிருப்பாரு, கதாநாயகன் பக்கம் வைக்க மாட்டார். அப்படி படங்கள் பார்த்தா நம்ம வளர்ந்தோம். அப்படி பார்த்து வளர்ந்த நம்ம தானே எல்லா நேரமும் சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறாருன்னு சொல்லி சும்மா இருந்தாலும் சூப்பர் ஸ்டாராக நம்ம எப்படி ஆக்கணும்? ரஜினிகாந்த் வீட்டுக்கு முன்னாடி போய் சிகரெட்டு குடிக்கிறத வந்து அதிகமான படங்களில் வலியுறுத்தினது மூலமாக ஒரு தலைமுறையை கெடுத்துட்டாரு ரஜினிகாந்த் அப்படின்னு யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலா? யாராவது எதிர்குரல் எழுப்பியிருக்கலா? தணிக்கை கூட கண்டித்திருக்கிறதா அவரை எப்பயாவது? அப்போ அவனுக்கு பிரச்சனை அது கிடையாது. நீ சரக்கு அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், என்ன வேணாலும் அடிக்கலாம், எப்படி சீரழிஞ்சு போகலாம், கேடி பில்லாவாக இருக்கலாம், கில்லாடி ரங்காவாக இருக்கலாம், அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அரசியல் படம் எடுக்காது. நீ விசாரணைன்னு ஒரு படம் எடுத்த, போலி என்கவுண்டரை எப்படி வந்து காவல்துறை வந்து நிகழ்த்துகிறது என்பதை காட்சிப்படுத்துவதன் மூலமாக மனித உரிமை ஆர்வலர்கள் மட்டுமே அறை கூட்டங்களிலே பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த விஷயத்தை பொதுமக்களினுடைய சபையில் நீ வந்து காட்சி ஊடகத்தின் வழியாக விசாரணைன்னு ஒரு படத்தை நீ எடுக்கிற. காக்கா முட்டைன்னு ஒரு படம். கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து வந்ததுக்கு பின்பு, உலகமயமாக்கல் வந்ததுக்கு பின்பு சாதாரண தின்பண்டங்களையெல்லாம், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களையெல்லாம் நம்ம பறிமுதலாகி பீஸா பர்கருக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் மாறுகிறான். ஒரு நடி அதை திறந்து வைக்கிறான். அதை சாப்பிட முடியாத ஒரு ஏழை குழந்தைகளுடைய பாடு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மு காக்கா முட்டை. அப்போ இந்த மாறி வரக்கூடிய கலாச்சாரம், மாறி வரக்கூடிய உலகமயமாக்கல், மாறி வரக்கூடிய சூழலை அரசியலாக்காத இந்த அரசியல் அற்ற படங்கள் இருக்குல்ல. இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு ஏதாவது தடை வச்சிருக்கானா சென்சார் போர்டு? உச்சி மண்டையில் நங்குன்னு அருவாளை வச்சு வெட்டுறாங்க, ரத்தம் செதறுது, திரை முழுக்க செதறுது. ஒரு நாளாவது லோகேஷ் கனகராஜ்கிட்ட இவ்வளவு கொடிய வன்முறை காட்சி வைக்கக்கூடாது அப்படி சென்சார் போர்டில் சொல்லியிருக்காங்க. அவனாவது
அப்போ இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது. இடதுசாரி அரசியலை விடுதலை முதல் பாகமாக இருந்தாலும் சரி, விடுதலை பார்ட் 2 இருந்தாலும் சரி, இடதுசாரி அரசியலை எப்படி வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள் கடந்த காலங்கள்லாம், தமிழ் தேசிய அரசியலை எப்படி வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் இந்த வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்ட பக்கங்களை ஒரு கேரக்டரா வந்து தமிழரசன் போன்ற கேரக்டரை எல்லாம் உருவாக்குவதன் வழியாக, அந்த பெருமாள் வாத்தியார் கேரக்டரின் வழியாக இடதுசாரி அரசியல் பேசுறாங்கல்ல. அப்போ வெற்றிமாறன் ரொம்ப டேஞ்சரஸ். வெற்றிமாறன் வந்து வலதுசாரி அரசியலை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராகவும் இருக்கார், வெகுஜனங்களுக்கு பிடித்த இயக்குனராக இருக்கார். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வழியாக என்ன செய்கிறாருன்னா, பல புதிய இயக்குனர்களை, மாற்று சிந்தனை கொண்டிருக்கிறவர்களை, புதிய முயற்சி செய்கிறவர்களை, அவர் அரசியல் படுத்தப்பட்ட படங்களை மட்டுமே அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இதை ஒழிச்சு கட்டணும்னா என்ன பண்ணணும்னா, அவரை அலக்களிக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், 35 இடத்துல வெட்டு, இது தூக்கு சொல்றது மூலமாக மன உளைச்சலுக்கு அவரை ஆளாக்கி நீதிமன்றத்தில் போய் வாதாடி திரும்ப திரும்ப ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு வட்டி ஏறிக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து அவங்க போராடி வந்து அந்த காசை திரும்பவும் எடுக்கணும், சக்ஸஸும் பண்ணணும். எவ்வளோ மன உளைச்சல். கலைஞர்களே ஒரு மென்னுணர்வு சார்ந்தவன், மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அரசியல் அழுத்தம் தான் இதுக்கு காரணமே தவிர வேற இவர்கள் வந்து ஒளிந்து கொள்கிறார்கள், பண்பாட்டின் பேரில் கலாச்சாரத்தின் பேரில் ஒளிந்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே வெற்றிமாறனின் அரசியலை இவர்கள் விரும்பவில்லை, ஆளுகிற அதிகார வர்க்கம் விரும்பவில்லை. அதை வந்து அவர் திரும்ப திரும்ப எடுக்கக்கூடாது. அதுக்கு அவர் கையை உடைக்கிறதுக்கு என்ன வழி? அவர் கையை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தணிக்கை குழுவினுடைய சான்று மறுக்கப்படுவது, நீதிமன்றத்தின் வழியாக போய் போராடுவது, அவர் அலக்களிக்கணும், மன உளைச்சல் உண்டாக்கணும். வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு பொலிட்டிக்கலாக எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள், அதாவது ஒரு திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்படணும், வலதுசாரி சித்தாந்தத்தை போற்றக்கூடிய மாதிரியான படங்கள் தான் எடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டாவோட அதுதான் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. கேரளா ஸ்டோரியில இருந்து எல்லா படமும் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதான் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பாஜக சப்போர்ட் பண்றாங்க. வெளிப்படையாக பிரதமர் மோடி கூட சில படத்தை ப்ரொமோஷன்லாம் பேசுறாருன்னு பாக்குறோம். அப்போ அவங்க அந்த மாதிரி கான்சியஸா இருக்கும்போது அதுக்கு எதிராக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மாதிரி இடத்துல ஏன் வந்து நம்மளும் அந்த விஷயத்தை கையில் எடுத்துப்போம், அதை பாஜக எதை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம படமாக்குவோம், அந்த மாதிரி இடத்துல நோக்கி நகர். அப்படி ஒரு ஃபைட் ஏன் நிகழ மாட்டேங்குது திரைத்துறையில? ஏன் அப்படி நிகழ்ந்திருக்க வேண்டும். தொடக்க காலத்துல பேரறிஞர் அண்ணா கூட சென்சார் இல்லாத ஒரு கதையை வந்து நம்ம வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்தால் நான் திராவிட நாடே பெறுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திரைப்படைப்பின் மீது, கலைப்படைப்பின் மீது கவனம் செலுத்தக்கூடிய தொடக்க காலம் திராவிட இயக்கத்துக்கு இருந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட பல சிந்தனையாளர்கள் வந்து அந்த பின்புலம் கொண்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களை எல்லாம் இயக்கி இருக்கிறாங்க. அந்த கல்ச்சர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அவர்களுக்கு சில புற அழுத்தங்கள் தருகிற போது, இது ஒரு பெரிய வணிகம், ஒரு பிரம்மாண்டமான வணிகம். இந்த வணிகத்தை வந்து அவர்கள் வந்து வளர விடாமல் தடுத்தது மூலமாக பாதை தெரியுது பார்னு ஒரு கம்யூனிஸ்ட் படம் ஜெயகாந்தன் எழுதுனது படமே ரிலீஸ் ஆகலாம். இப்போ எல்லா காலத்திலையுமே இந்த நெருக்கடிகள் இருந்திருக்கிறது. இப்போ வந்து ரொம்ப கொடூரமாக நிகழ்கிறது. சரி, நீங்கள் இப்போ இங்கே இன்னொரு கேள்வி வருது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அண்ணாவை குறிப்பிட்டீங்க, கலைஞர், திமுகவை பலர் வந்து திரைத்துறை வசனம் எழுதி கதை எழுதி அதில் வந்து அவங்க ப்ராப்ளம் அடைஞ்சதுங்கிறது பெரிய ஒரு முக்கியமான அவனோட ஒரு பொலிட்டிக்கல் பணி. இப்போ இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு சொந்தமான ரெட் ஜெயின் மூவி, அப்புறம் கிளவுட் நைன் மூவிஸ்ன்னு சொல்லி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ஏன் வந்து இந்த பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தத்தை சிந்திக்கிற மாதிரியான அந்த ப்ரொடியூசர்ஸை ஊக்குவிக்கிறது, அந்த மாதிரியான சில இயக்குநர்களை ஊக்குவிக்கிறது, அந்த மாதிரியான படங்கள் நோக்கி நகர்றது ஏன் நகர மாட்டாங்க? இல்லை, அதை நோக்கி நகர்ந்திருக்க வேண்டும். அது குறைந்தபட்ச முயற்சியாக சமூக நீதி பற்றிய படங்களுக்குள்ள வந்து சில சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல இப்போ மாமன்னன் கூட அந்த மனநிலையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அது திராவிட இயக்க ஆட்சி குறித்த ஒரு விமர்சனத்தோடு கூடிய அரசியல் திரைப்படம் தான் மாமன்னன் போன்ற படங்கள்லாம். அப்படி சில படங்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க, ஆனால் ஒரு தொடர் நடவடிக்கையாக இல்லை. ஒரு கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகிருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா கலைஞர் போன்றவர்கள்லாம் அதிகாரத்துக்கு போனதற்கு பின்பு எழுதுவதற்கு அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், சிந்திக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது சார்ந்து திரைப்படம் எடுப்பவர்களை வந்து ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும், அது தொடர்ந்து இருக்க வேண்டும். வலதுசாரி முகாம்கள் வந்து மூர்க்கமாக அதை செய்து கொண்டிருக்கிற போது அதற்கு நேர் எதிராக ஒரு பின்னடைவான ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியை கூட வந்து இந்த மாதிரி ஃபண்டு பண்ணணும், இது மாதிரி விஷயங்களுக்கு. இப்போ பெரியாரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், அதன் மூலமாக அந்த கருத்தை போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அந்த முயற்சியை இந்திய அளவில் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா அமீர்கான் போன்றவர்களையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கம் வந்து பயப்படுகிறது. பிகே மாதிரி படம் வந்துடக்கூடாது என்று அவர்கள் வந்து கொஞ்சம் அஞ்சுகிறார்கள். அப்படிங்கிறப்ப அவர்கள் எதை பார்த்து அச்சப்படுகிறார்களோ அதை தொடர்ந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து நிச்சயமாக இடதுசாரியில் இருக்கவங்க, திராவிட முற்போக்கு கருத்துக்களை கொண்டிருக்கிற திரைக்கலைஞர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான வணிகமாக இருக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய நட்டம், அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் வந்து புலன் விசாரணைன்னு ஒரு படத்தை எடுத்த ஆர்கே செல்வமணி வந்து குற்றப்பத்திரிகையை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப போராடி
அந்த படமே சிதைந்து போய் கடைசியில் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு கட்டத்துக்கு போச்சு. அப்போ படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நெருக்கடி என்பது எப்பயாவது அரிதினும் அரிதாக இருந்தது போய் அது அன்றாட நிகழ்வாக இப்போ இந்த ஆட்சியில் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாத்த கூலி போன்ற சில மோசமான படங்கள், குப்பை படங்கள், வணிக குப்பை படங்கள் போன்ற படங்கள்லாம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படி அவர்கள் அதை வணிகமாக மட்டுமே அணுகுறாங்களே தவிர கருத்தியலாக எந்த படத்தையும் அவங்க அணுகலை. இல்லை, அதை ஒரு பக்கம் அதையும் பார்க்குறோம், ஒரு பக்கம் இந்த மாதிரி வெற்றிமாறன் போன்ற புகழ்பெற்ற இயக்குனர்கள் தங்களால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள குமரலையும் வெளிப்படுத்துறாங்க. அதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்த மாதிரியான படங்களும் பார்க்குறோம், ஒரு பக்கம் இந்த மாதிரியான இயக்குனர்களுடைய அந்த வழியும் நம்ம பார்க்குறோம். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பார்க்குறோம். ஆமாம், அதாவது லாபம் கிடைக்கும் என்றால் சன் பிக்சர்ஸ் வந்து ராமாயணம் படத்தை கூட அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு பொறுத்தவரை நம் கருத்தியலுக்கு இது எதிராக இருக்கிறது என்று கருதலை, அதை வணிகமாக பார்க்குறாங்க. தனி மனிதனாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் போன்றவர்களோ, மாரி செல்வராஜ் போன்றவர்களோ, பாரஞ்சித் போன்றவர்கள், ராஜு முருகன் போன்றவர்கள், வசந்த பாலன் போன்றவர்கள்லாம் தனிநபர்களாக இந்த முயற்சியை செய்து பார்க்குறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு நிறுவனமயமாக நீங்கள் சொல்வது மாதிரியான முற்போக்கு கருத்துக்களுக்கான திரைப்படங்களை தயாரிப்பதற்கு, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அது நாம் தவறவிட்ட இடம் தான். சார், விரிவான உரையாடல் மிக்க நன்றி.